அவெஞ்சர்ஸ் டூம் டேலேருந்து ஸ்பெஷல் லுக் ட்ரெய்லர் மாதிரி விட்டுருந்தாங்க. எதில் பார்த்தாலும் நம்ம தோரை தான் போட்டு அடிக்கிறானுங்க. டே இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் அவெஞ்சர் இப்போ அவர் தான்டா, அவரையே போட்டு பிறந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் யார் வந்து காப்பாற்றுவா? நியூ அவெஞ்சர்ஸா? அவனுங்களே சோக்கரு, அவனுங்களே ஒருத்தன் காப்பாற்றணும். அதில் நியூ அவெஞ்சர்ஸை சமாளிக்கிறதுனா நம்ம ஸ்பைடர்மேனே போதும். அவரு கூட போய் டூமை கம்பேர் பண்ணி விட்டு ஏதோ சின்ன குழந்தைங்க கூட அடிக்கிற மாதிரி இருக்குமே. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? யாரை பெருசாக கூப்பிட்டு வர போகிறீங்கன்னு ஒன்றும் புரியல. சரி, அதை விட்டு பார்த்தீங்கன்னா டூமுக்கு வச்சிருக்க ஒரு ஃப்ரேமும் அந்த மாதிரி வச்சுருக்கானுங்க. அந்த கிளாஸ் ஆஃப் லுக் இருக்குல்ல, அல்டிமேட்டாக இருக்குது. அதுலேயும் அந்த சூப்பர் ஹீரோ லேண்டிங்கு, த்ரோன் ஷாட் ஒன்று வச்சுருப்பானுங்க. அதெல்லாம் அப்படி இருக்குது, அப்படியே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஃபோட்டோவை பார்த்து மனுஷன் ஃபீல் பண்ணுறாரு. அதில் கூட குவாலிட்டி அந்தளவுக்கு தெரியுது. அவரோட கண்ணு க்ளோஸ்அப்பில் காட்டும்போது அப்படியே ஃபயர் பறகுது. அந்த மாதிரி டூம் வந்து இப்போ காமிச்சிட்ருக்காங்க ஸ்பெஷலாக. இப்போ யார் வந்து டூமை அட்டாக் பண்ண போகிறா அதெல்லாம்ன்றது தான் படத்தில் வந்து மெயினாக காட்ட போகிறாங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வேறு ரீலீஸ் பண்ணுறாங்க. அதில் எதனா ஸ்பெஷல் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறாங்களா இல்லையான்றது பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் ஸ்டோரி படி பார்த்தீங்கன்னா டூம் வந்து ரொம்ப தங்கமான மனுஷனா, அவரோட ஒய்ஃப் பையனா இல்லை அவரோட அம்மா பையனான்னு தான் தெரியல அந்த ஃபோட்டோவில் காட்டினது. ஸோ அவங்கள வந்து இழக்கிறது மூலிமா இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் டைம்லைன்லாம் இருக்குது. சீக்ரெட் டைம்லைனில் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து பேட்டில் வேர்ல்டாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டூம் வந்து இறங்கியிருக்காரு. இவரோட பவர் வந்து அந்த மாதிரி காமிச்சு வச்சிருக்கானுங்க. சும்மா தரையில் தட்டுறானுங்க, பார்த்தா செலஸ்டியல் லெவலுக்கு பெருசாக ஏந்து நிற்கிறானுங்க. ஸோ ஏதோ பெரிய சம்பவம் வந்து காத்திருக்குது. என்ன பண்ண போகிறானுன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சில சீன்லாம் வந்து தேட்டரில் காமிச்சா நல்லா இருந்திருக்கும். இப்போ ஐஎம் டூம்னு ஒரு சீன் வச்சுருந்தானுங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் தேட்டரில் வச்சுக்கலாமே, ஏன்டா இப்பயே காமிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஐபிஎத் 2 சோனி மாதிரி மொத்தத்தையும் இதிலே விட்டு ஓட்டிடாதீங்கடா டேய்.